லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். தொழில் முதலீடு ஈர்ப்பது தொடர்பாக UAE அமைச்சரோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபடுகிறார். தமிழ்நாட்டில் புதிய தொழில் முதலீடுகள் மேற்கொள்வது குறித்து UAE அமைச்சரோடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபடுகிறார். தமிழ்நாட்டில் புதிய தொழில் முதலீடுகளை கொண்டுவதற்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னதாக வெளிநாடுகளுக்கு சென்று அங்கிருந்து புதிய தொழில் முதலீடுகளையும் தமிழகத்திற்கு கொண்டு வருவதாக கூறியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது UAE அமைச்சரோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொழில் முதலீடு தொடர்பாக ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் வர்த்தகத்துறை அமைச்சர் அவரோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார். இதன் மூலமாக தமிழகத்திற்கு புதிய தொழில் முதலீடுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. வர்த்தகத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் அவரோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், தமிழகத்துல புதிய தொழில் முதலீடுகளை கொண்டு வருவதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு பகுதியாக UAE அமைச்சரோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில ஈடுபட்டு இருக்காரு. இந்த ஆலோசனையோட முக்கியத்துவம் என்ன? இதன் மூலமாக எந்த அளவுக்கான புதிய தொழில் முதலீடுகள் தமிழகத்திற்கு வர இருக்கு? ஆனந்தி, தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் சற்று நேரத்திற்கு முன்னதாக தலைமை செயலகத்தில் ஐக்கிய அமீரகத்தின் வர்த்தகத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் சவுக் அல்மாரி மற்றும் ஐக்கிய அமீரகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் தலைமை செயலகத்தில் சந்திப்பு நடைபெற்று முடிந்தது. இந்த சந்திப்பு ஐக்கிய அமீரகத்தில் இருந்து தமிழகத்திற்கான முதலீடுகள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையாக இருப்பதாக தலைமை செயலக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே 2022 ஆண்டு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஐக்கிய அமீரகத்திற்கு சென்றிருந்தார். அங்கு அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளையும் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் மிக முக்கிய நோக்கம் தமிழகத்தில் புதிய தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான நடவடிக்கையாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக விவசாயம், உணவு பதப்படுத்துதல், ஜவுளி மற்றும் ஆடைகள், அதே போன்று நகை மற்றும் விலை உயர்ந்த மின் வாகனங்கள், இது போன்ற துறையில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வாகனங்களுக்கான உதிரி பாகங்கள் உள்ளிட்டவைகளில் முதலீடு செய்வதற்காக ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அதிகாரிகள் திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த சந்திப்பு ஐக்கிய அரபு அமீரகத்தின் சார்ந்து இருக்கக்கூடிய தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும், குறிப்பாக ஏற்கனவே 2022 ஆண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஐக்கிய அமீரகத்திற்கு சென்ற பொழுது கிட்டத்தட்ட 2600 கோடி ரூபாய் முதலீடு தமிழகத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டது. எனவே அந்த சந்திப்பினுடைய அடுத்த கட்டமாக தான் தற்போது ஐக்கிய அமீரகத்தினுடைய வர்த்தகத்துறை அமைச்சர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார். எனவே விரைவில் இந்த துறைகள் சார்ந்த முதலீடு தமிழகத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை ஒட்டிதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழில்துறை, அதே போன்று மற்ற விவகாரங்கள் அனைத்தும் இந்த நிகழ்வில் பேசப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, தலைமை செயலர் சிவதாஸ் மீனா உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் இருந்தார்கள். ஆனந்தி, விவசாயம், உணவு பதப்படுத்துதல், ஜவுளி போன்ற துறைகள்ல புதிய தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த ஆலோசனையில பங்கேற்றிருக்கிறாரு. இந்த புதிய தொழில் முதலீடுகள் மூலமாக தமிழகத்துல அதிக வேலை வாய்ப்புகளும் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அந்த எதிர்பார்ப்பும் இருக்கு. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.